அவங்களுக்கு குளிர ஓகே அதனால அவங்க சொன்னாங்க how are you cheers ஏதாவது இருக்கும் காலங்காத்தால கோக் வச்சு எதுக்கு cheers அடிச்சிட்டு இருக்கோம் சொல்லு நம்ம வந்து நேத்து நைட் ஒரு கால் வந்துச்சு அதனால தான் ஓ ஃபேமிலியா அப்பா யாரை ஒளிச்சு வச்சிருக்க சௌந்தர்யக்கா ஸோ சௌந்தர்யா என்ன மிஸ்ஸஸ் விக்னேஷ் ஸோ எப்பவும் போல கிளம்பியாச்சு வெயிட் பண்ணிருக்கோம் 3 மணிக்கு போட்ட பிளான் நாங்கள் கரெக்டாக இருக்கோம் இன்னும் அவங்க வரல 1 hour later 3 மணிக்கு சொல்லியிருந்துச்சு மிஸ்டர் கார்த்திக் 3 மணி 4 மணி வருஷமா நம்ம கூட இருந்தோம் 3 மணின்னு சொன்னா 3 மணிக்கு வந்து நிக்கிற எவ்வளவு பெரிய யார் பண்ணி நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா பக்கத்துல இருக்க மாதிரி 2 மணிக்கு எங்க வீட்டுக்கு பின்னாடி நின்னான் ஏய் அது புதுசா கல்யாணம் ஆனாடா அப்படிதான் தெரியும்ல 10 நிமிஷம் வாய்ஸ் பத்தி நான் சொன்னேன் எங்க குடும்பம்லாம் வெளியே நிக்கிறாங்க போலான்ட்டு நிக்கட்டுங்க யார் இவரு தானே அவரு குடும்பமா வரல அவரே நிக்க வைப்போம் அப்படின்னு சொன்னாருங்க இவருக்கு கல்யாணமே அவளான குடும்பமா குடும்பத்தோட செட்டில் ஆகிறாரு ஆண்டி தினேஷ் அவங்க மம்மி இங்க வந்து நான் உங்களுக்கு இங்க நடக்கிற விஷயம்லாம் நான் வேற ஒரு சேனல்ல தனியா காமிக்கிறேன் தினேஷ் இந்த என்னென்ன பண்றாங்கன்ட்டு அதே சொல்றேன் என்ன தெரியுமா அவர் குடும்பத்துல இவர் காட்டுவாரு இவர் குடும்பத்துல பேசாம தூங்கி இருக்கலாம் நானே வந்து மாட்டிக்கிட்டனே A few moments later காசல் கைமான்னு படிச்சிட்டேன் என்ன கைமா ராசருக்கு நான் காசல் படிச்சிட்டேன் யாரும் பார்க்கல வந்துரு மிஸ்டர் கார்த்திக் அந்த கொலால பார்த்தா என்ன தெரியும் This is Vibe with Karthik. முட்டிக்கோ கேமராவை முட்டிக்கோ ரெட் பிளாக்ஸ் we miss you ரேவந்த் தப்பிச்சு வராரு பிடிங்க மோதி பாரு ஒழுங்கா மோதி ஃபர்ஸ்ட் கண்ணாடி கழட்டி பார்த்தடா என்ன தெரிகிறது என்ன தெரிஞ்சிச்சு அது இங்க இருந்து பார்த்தாலே தெரியுதுடா சொல்லு ரவா என்ன சொன்ன சட்டு புட்டுன்னு ஃபேமிலி போட்டோ எடுத்துட்டு கார்ல போய் உட்காந்துலாம் தானே சொன்னேன் மழை பெய்யுது வயசான காலத்துல சளி பிடிக்குன்னு சொன்னேன் ஒழுங்கா சொல்லிரு சொன்னதா ஐயோ அவன் மாட்டிப்பாய் அவனை காட்டாது மோத்தி இவர் என்னடா சொன்னாரு ப்ளூ சட்டையா எப்பா ப்ளூ சட்டை கப்புள் போட்டோ நீங்க என்ன பண்றீங்க குரூப்ல டூப் ஆடிட்டு இருக்கீங்க என்ன ஆனா அவங்கள கை தூக்கி காட்டு என்னமோ ஓட்டு போட்ட மாதிரி கைய தூக்கி காட்டிட்டு இருக்கிற ப்ரோ என்ஜாய்மெண்ட் ப்ரோ என்கேஜ்மெண்ட் பீரியட் அப்படிதான் ப்ரோ இருக்கும் What fun, bro. Awesome, bro. You're awesome, bro. வந்ததுல இருந்து நம்மளும் சூரியனை தேடிட்டு இருக்கிறோம் ஆனா சூரியன் கை விட்டுருச்சே அப்பா ஹாய் இதா ஜெர்பிள் ஜெலிஸ் மோனி புருஷன் கூட்டத்துல தனியா போறாரு அதே சொல்றேன் அங்க ஜெயிஸ்டி அவரோ ஹஸ்பண்டோ தனியா போறாரு எங்க ஜூம் பண்ணு மாட்டிக்கினாரு ஒருத்தர் காப்பாத்துங்க கர்த்தர் ஏய் அவன் வேணாம் சும்மா அவங்களே டிஸ்டர்ப் பண்ற நம்ம பாட்டுக்கு இங்க எடுத்துட்டு இருப்போம் சன்ரைஸ் ஆயிடுச்சா இல்ல சன்செட்டா தான் இருக்கு சன்செட்டா தான் இருக்குல்ல ஆமா ரேவா ஆனா இதெல்லாம் அநியாயம் ரேவா 10 போட்டோ என்கிட்ட எடுத்த
என்னடா நான் எடுத்த போட்டோ நல்லா இல்லைன்னு லைவ்ல எடுத்துக்கணும். ஆஹா, நான் எடுத்தது நல்லா இல்ல. உங்க ஆல்பம் வந்துருச்சா, கல்யாண ஆல்பம்? ஒரு போட்டோவாவது ரொமான்டிக்கா இல்லைன்னு வையா, நீ சத்தியா. அதெல்லாம் சொல்லக்கூடாது ஏன் சொல்றடி? ஏன்டா விக்கி, இவங்களை வெளியில கூட்டிட்டு வர்றத விட போட்டோ எடுத்து தரதானே பெரிய கஷ்டமா இருக்கு. ஆமான்னு ஒத்துக்கிட்டான் சந்தரி, அடிச்சிரு. இவ்வளோ உயரத்துக்கு வந்து மழையை பாக்குறதுக்கடி வந்தோம் நம்ம. ஏதோ சன்ரைஸ் நான் இல்லையடே. கடல் தாண்டி வரும். கண்டது பேச மழையில நனைஞ்சா சளி பிடிச்சிக்கும் சீக்கிரம். நேரம் சரியில்லைன்றது. நேரம் சரியில்லைங்கிறது. அந்த சன்ரைஸ் பாத்துருக்கலாம், இப்போ சன்செட்டை தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? அட போப்பா. பாப்போம். ஆனா நல்லா இருக்குல்ல வியூ. நல்லா இருக்கு. என்ன எங்க கேர்ள்ஸ் எல்லாம் விட்டுட்டு பாய்ஸ் மட்டும் என்னமோ பண்ணீங்களே? அதெல்லாம் ஒன்றும் பண்ணல. கேர்ள்ஸ் எல்லாம் எப்படி நல்லா பார்த்துக்கலாங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்றோம். என்னடி சொல்ற? கிளவுட் மூமெண்ட் பாரு. இப்படிதான் நம்ம கிளவுட்லாம். என்ன மூமெண்ட்? கிளவுட் மூமெண்ட். இன்னும் பொம்மையெல்லாம் எடுத்துட்டு வராங்க. ஐயோ. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அந்த சேனல்ல இதே சீன் வரும், இந்த சேனல்ல இதே சீன் வரும். அதானே? ஆமா. என்ன டிவிக்கு வந்திருக்கோம், அவ்வளவுதானே கான்செப்ட். ஆமா. ये कितना चाहिए? 12 चाहिए बोला. 12 टी. 12 टी. ஆமா. என்ன பண்ற? சும்மா ஜபுல் ஜெய்ஸே 2 தடவை வந்துட்டோம்ல. ரைஸ் பார்க்கலான்னு 2 மணிக்கு அலாரம் வச்சு எதுவுமே பார்க்க முடியல. ஏன்னா ஃபுல்லு மேகமூட்டமா இருக்கு, அதனால பார்க்க முடியல. கிளவுடிங் மூமெண்ட் தான் நாங்க பார்த்தோம். கிளவுடிங் மூமெண்ட். ஓகே, கிளவுடிங் மூமெண்ட்டை பார்த்தோம். பட் நல்லா இருந்துச்சு. ரெயின் நல்லா இருந்துச்சு. போன வாட்டி கார்த்தியானவும் இந்து அக்காவும் அந்த வரல. ஆமா. பட் இந்த வாட்டி நிறைய நியூ கப்பிள்ஸ் வந்திருந்தாங்க. நியூ கப்பிள்ஸ் வந்திருந்தாங்க. கேர்ள்ஸ் எல்லாம் தனியா ஆட்டுட்டு பாய்ஸ் இப்போ டீமா வந்துட்டாங்க. ஆனா இப்போ என்ன பிரச்சனைனா, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அது ஏதாவது எங்களுக்கு அகைன்ஸ்டா இல்ல மோனி வரணும், அப்புறமா ஜெயஸ்ரீ அக்கா வரணும், அப்புறமா வேற யாரு வரணும்? ஐயோ, 2 பேர் வர வேண்டியது இருக்கு. சோலி முடிச்சு. நானே வண்டி அழுக்கா இருக்கு. என்னது ஃப்ராடா? என்னது? சரி, காரை தரச்சு வை. என்னது? என்ன காருன்னு சொல்ற? இப்ப ஃப்ராடா? என்னது? ஃப்ராடு. கொன்று வண்டி. சரி, அப்ப ஃபோர்டு. ஃப்ராடு அது நானு. அதுதான் ஃப்ராட் வாட்டர், ஃப்ராட் கிராட். ரோசா, பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா நீ. கரெக்டா வந்துச்சுல. இல்ல இது எத்தனை வாட்டி தான் மக்களுக்கு இந்த மலையை காட்டு? இல்ல, ஒரே மலையவே திருப்பி காமிக்கிறீங்களேடா நீங்க கூட என்னை கேட்கலாம். ஆனா இங்க துபாயில இருக்கிற மலையை தான் என்ன சொல்றேன். ஆமா, அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? A few moments later. யார் இந்த கூடாரத்துக்குள்ள? அப்பவே சொன்னேன், உடம்பு சரியாயமா போயிருண்டி, உடம்பு சரியில்லாம போயிருண்டின்னு. கேட்டியா? நல்ல மலையில மயிலுன்னு ஆட்டம் போட்டுட்டு
இங்கே வந்து நல்லா ஆமையாட்டம் கவுந்து கிடக்குறான். யாரு உங்க திருமுகத்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்க? ஆவி பிடிக்கிறேன், கோல்ட் ஆயிடுச்சு. உடம்பு சரியில்லாம போயிடும்னு சொன்னேன்ல, கேட்டியா? முடிஞ்சா 3 மணி ட்ரிப்லாம் இனிமே வருவியா? புருஷனை சன்ரைஸ் பார்க்கறதுக்கு தான் கூப்பிட்டீங்க, பனிமூட்டமா இருக்கிறதுக்கு கூப்பிட்டீங்களா? அது யாருக்கு தெரியும்? மிஸ்டேக். எக்கு மிஸ்டேக் தான் என்னன்றது. அதனால இனிமேல் 3 மணிக்கெல்லாம் பாய்ஸ் கால் பண்ணா நீ மட்டும் போயிட்டு வாடான்னு என்னை மட்டும் அனுப்பிச்சி விடணும், சரியா? நானும் வருவேன். அப்ப இப்படிதான் மோந்துட்டு கிடப்ப. ஓகே, சந்தோஷம். சந்தோஷம்தான். உங்க சரி, நான் சூடாக்கிட்டேன். சூடாக்குது. உடம்பு நல்லா சரியானவன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களின் நான் உடம்பு சரியில்லைனாலும் அடக்க மாட்டேங்கிறாயா?